ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறது பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதை நான் நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தூள் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த அளவுக்கு தூள் பண்ணி வச்சா போதும். இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, இது நம்ம கிரைண்ட் பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். இதனோட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சட்டியில் தான் செய்ய போகிறேன். சட்டி சூடாகட்டும். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இதில் நான் ஒரு 2லேருந்து 3 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 2 பட்டை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி பொடிசாக நறுக்கி வச்சுட்டேன். இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுருங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு கொத்தமல்லி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதையும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 300 கிராம் கறி எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இதனோட இப்போ சேர்த்துக்க போகிறேன். இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் தான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் கிரேவியாக செய்ய போகிறதால ஒரு 1/2லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா கறி வேக வேக அதில் தண்ணி வரும். ஸோ தண்ணி ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. இதோடு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம்.
10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கறி பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றுற தண்ணி இல்லாமல் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள், எக்ஸஸாகவே இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணால் போதும். ஃபைனலாக நம்ம இந்த மிளகும் சோம்பும் வறுத்து தூள் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாதத்தோடையோ இல்லை சப்பாத்தி, தோசை எதனோடய சாப்பிட்டாலுமே சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.